வணக்கம். உங்களுடன் உங்கள் மணிமேகலை. இன்று வெஃகாமை அதிகாரத்தின் 5வது குறளை நாம் காணலாம். இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், அறிவில் சிறந்த பெருமக்கள் எல்லா நூல்களையும் கற்று தெளிந்து அதனுடைய பொருளை உணர்ந்து மற்றவர்களுக்கும் அதனை கற்பிக்கக்கூடிய திறமை மிகுந்த திறமைசால் பெருமக்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிறர் பொருளை கவர வேண்டும் என்று எண்ணி கவர்ந்து விட்டால் அவர் கற்ற கல்வியின் பயன் என்ன? ஒன்றுமில்லை. அது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும் இல்லையா? அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில் கூற வருகிறார். குறளுக்கு செல்வோமா? போலாம். அக்கி அகன்ற அறிவு எண்ணம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். அக்கி அகன்ற அறிவெண்ணம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். சொன்ன மாதிரி எவ்வளவு சிறந்த ஆற்றல் மிகுந்த அறிவு செறிந்த நூல்களை கற்று தெளிந்து அதன் வழியே நடக்கக்கூடிய சீலர்கள், ஒழுக்க சீலர்களும் பிறருடைய பொருளை கவர வேண்டும் என்று எண்ணி அதனை கவர்ந்து விட்டால் அவர் படித்த அல்லது பயின்ற அல்லது கற்ற அந்த அத்துணை சிறப்புகளும் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடுமே. ஆகையினால் கற்றுணர்ந்த பெருமக்களே, நீங்கள் அவ்வாறு அறமல்லாத செயல்களில் ஒருபொழுதும் ஈடுபடாதீர்கள் என்று நமக்கு வள்ளுவ பெருந்தகை அழகாக அறிவுரை கூறுகிறார். இது அறிவுரை தான், இதை நான் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு பொருள் தான் அவர் வச்சிருக்கிறார். என்ன? வெஃகாமை. பிறன் பொருளை கவர்ந்து செல்லாதே, அதன் மேல் ஆசை வைத்து அதனை நீ உடமையாக்கி கொள்ள எண்ணாதே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இதை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம் தானே. ஆனால் அவர் பார் எவ்வளோ அழகாக அதற்கென்று 10 குறட்பாக்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு குறளிலும் ஒரு சிறிய செய்தியினை நுழைத்து செல்லுகிறார். அதனால தான் இதுக்கு என்ன பேர்? கடுகை துளைத்து 7 கடல் புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று கூறுகிறார். எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை அழகாக 2 அடிகளில் நம் மண்ட ஓட்டுக்குள்ளார கொண்டு போய் பதிய வைக்கிறார். ஆனால் நம்ம எல்லாரும் நீ என்னதான் எனக்கு சொல்லிக் கொடு, நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவேனா என்றால் இப்போ செய்ய மாட்டேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் செய்வேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறோம். இதுதான் உண்மை. எவ்வளவு சிறந்த நூல்களை கற்று தேர்ந்த ஆர்வலர்கள், கல்வியாளர்களும் பிறர் பொருளுக்காக ஆசைப்பட்டு அதனை கவர்ந்து விட்டால் அவர் கற்ற அத்துணை கல்வி செல்வமும் அவரை விட்டு நீங்கிவிடும். அவருக்கு ஒரு பெருமையுமே இருக்காது. ஏன்னா நமக்கே தெரியும், கல்விதான் மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அதுவே என்ன இருக்காது, ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். இதனையே வள்ளுவர் இங்கு வலியுறுத்தி கூறுகிறார். கடைபிடித்து பார்ப்போமே. நன்றி. நாளை காணலாம்.